இப்போ இருக்கிற காலேஜில் இருக்கிற நிறைய பசங்க ஸ்பெஷலி இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக ப்ரெஷர் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உண்மையாக சொல்ல போனால் இது வந்து படிப்போ இன்ஜினியரிங் மேக்ஸோ இல்லை அதில் வர தியரட்டிக்கல் பேப்பர்ஸோ இல்லை கால்குலேஷன்ஸோ இல்லைன்னு நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அடிப்படையில் லெக்சரர்ஸு ப்ரொஃபஸர்ஸு இவங்களோட பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய நேரங்களில் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தனக்கு வந்து எதிர்வினையாக பேசுகிறவங்களோ இல்லை கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறவங்களோ இல்லை வந்து அவங்க தனிச்சே ஏதாவது சிந்திக்கிறவங்கள ஒரு மாதிரி மட்டம் தட்டுறது, அவங்கள கேவலப்படுத்துறது, நிறைய நேரங்களில் அவங்கள இந்த ரெக்கார்ட் நோட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக்னால அந்த பேப்பரை கிழிச்சு தூக்கி அடிக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி எழுதிட்டு வர சொல்கிறது, இந்த ஓடி காலையை விடுறது, சைனிங் காலையை விடுறது, அவங்களோட எக்ஸாம் எழுதும் போது கொடுக்குற ஹால் டிக்கெட்டுக்கு அலைய விடுறது. நான் உண்மையாகவே இந்த மாதிரி லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லார்கிட்டையுமே நான் சொல்கிறேன், மாணவர்களோட பாவம் நிச்சயமாக உங்களை சும்மா விடாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஒரு நாள் உண்மையாக சொல்கிறேன், உங்களோட குழந்தைங்கள எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தலை குனியும் போதோ எங்கேயாவது அவங்க காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ மாட்டும் போதோ அப்போ உங்களுக்கு இந்த பசங்களுக்கு நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் மாணவர்களாக வந்திருக்கீங்க, நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கலாம், நல்லா படிச்சுட்டு வந்திருக்கலாம், நீங்கள் மெரிட்டில் வந்திருக்கலாம். படிப்பு மட்டுமே ஒரு நல்ல ப்ரொஃபஸரை உருவாக்கிறாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து என்ன தேவைன்னா மாணவனோட உலகத்தில் போய் புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு மாணவனுக்கு வந்து அவனுக்கு வேதனைகள் இருக்குது, அவங்களுக்கு ஃபீலிங் இருக்குது, அவனுக்கும் அவமானம் இருக்குது, அவனுக்கு வந்து சில நேரங்களில் வந்து ஒரு விரக்தித்தன்மை இருக்குது, அவனுக்கும் தனிமை இருக்குது, லோன்லினஸ் இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சரியில்லை, ஆனால் அதிக நேரம் வந்து ஒரு சைல்டு இங்கே தான் இருக்கான். சில பேருக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவன் வீட்டில் போய் பேசிப்பான், அம்மா கிட்ட அப்பா கிட்ட தன்னோட மனசில் ஷேர் பண்ணுவான், அவனுக்கு நல்லது கெட்டது அம்மா சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் அப்பா ஃபாரின்ல இருப்பாரு, இல்லை அம்மா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அந்த குழந்தைங்கலாம் உண்மையாக வந்து ரொம்ப டென்ஷனில் ஸ்ட்ரெஸ் அவுட்டில் தான், படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. இப்போ சில குழந்தைங்கிட்ட போய் உனக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் அவன் சொல்கிற சப்ஜெக்டே என்னன்னா அந்த டீச்சர் நல்லா அவனுக்கு கார்டியலாக இருப்பாங்க, அவனை புரிஞ்சுப்பாங்க. இங்கே டீச்சர்ஸ் வந்து 24 hours கிளாஸில் எடுக்கிறது இல்லை. டீச்சர்ஸ் பாதி பேருக்கு சப்ஜெக்ட்ஸே புரியறதில்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த புரியாத டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பதிலாக பசங்க கிட்ட தன்னை ஸ்ட்ராங்கான பர்சன் காட்டிக்கிறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், மாணவர்கள் ஒரு ஆசிரியர்களை தாக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆசிரியரால நிம்மதியாக வாழ முடியாது. மாணவர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கிறதால தான் இன்னமும் நீங்கள் பண்ணுற டார்ச்சர் எல்லாம் தாங்கிட்டு சாரி சொல்ல வேண்டிய இடத்துலயே இல்லாத இடத்துல எத்தனையோ இடத்துல சாரி சொல்ல வைக்கிறீங்க, சாரி சொல்ல சூழல் மாட்டுறீங்க. இன்டர்னல்ஸை கை வைப்பேன், இப்பயும் சொல்கிறேன், எனக்கு 4 மார்க் வேணாம், உங்களை 4 கேள்வி நான் கேட்கணும்னு ஒரு மாணவன் முடிவு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, டிசர்விங் சில்ட்ரன் நல்லா வரட்டுங்க. டிசர்விங் வந்து நான் யாரை சொல்றேன்னா எல்லா சில்ட்ரனுமே டிசர்விங் தான், ஆனால் உள்ள வராங்க. எந்த ஒரு ஃபீஸ் கொடுத்தோ ஒரு நல்ல ஆசிரியர்ல வேலை பேச முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா ஆசிரியர்ன்றது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஒரு சோஷியல் ஒர்க்கர் எப்படி பண்றாரோ அது மாதிரி. அப்போ அந்த இடத்துல வஸ்டான சில கண்டிஷன்ஸ்ல குழந்தைங்க வந்து உங்களை புரிஞ்சிக்கலனாலும் நீங்கள் விட்டு கொடுத்து அவனை புரிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தை ஜெயிப்போம், வாழ்க்கை ஜெயிக்கும். நிறைய டீச்சர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கீங்க, அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும், பசங்களோட உலகத்தை புரிஞ்சுப்பாங்க. அந்த லெக்சரர்ஸ் வந்து உண்மையாகவே அந்த மாணவனோட இடத்துல தன்னை வச்சு பார்ப்பாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, யாருமே அடுத்தவங்களோட இடத்துல அவங்க பிரச்சனை போய் பார்க்கறது. என் இடத்துலேருந்து அவன் எனக்கு பிரச்சனை பண்ணிட்டான், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், துரோகம் பண்ணிட்டான், இதெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து இந்த குட் டச் பேட் டச்லாம் இல்லைங்க, தெரியும். ஆனால் சில பக்குவம் இல்லாத ஃபேக்கல்ட்டிஸாலையும் டீச்சர்ஸால தான் இந்த பெண்களுக்கும் பசங்களுக்கும் நடக்கிற இந்த கஷ்டமான சில சூழலுக்கால தான் இதெல்லாம் வந்து எந்த டீச்சருமே சில டீச்சர் பண்ணுற அயோக்கியத்தனத்தால் உண்மையாகவே ஒரு குழந்தைய ஆசையாக கூட டச் பண்ணணும், செல்லம் அம்முன்னு கொஞ்சணும்னு நினைக்கிற குட்டி குழந்தைங்களை கூட இப்போலாம் கொஞ்சறதுக்கோ தொடுறதுக்கோ தடை விதிச்சிட்டாங்க நிறைய ஸ்கூல்ஸில். அது என்ன பண்ணுதுன்னா அந்த மாணவனுக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கிற பெரிய இடைவெளியாக்கிடுச்சு. குழந்தைய புரிஞ்சுக்க முடியல, குழந்தையால ஆசிரியர்களை புரிஞ்சுக்க முடியல, ஃபேக்கல்ட்டிஸை புரிஞ்சுக்க முடியல. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா ஆரம்பத்துலேருந்தே ஒரு தன்மை வந்துருச்சு ஆசிரியர்கள் மேலே. ஆசிரியர்கள்னா எப்படின்னா ஒரு வேலை செய்கிற ஒரு இங்கேருந்து நம்மளை கூட்டு போகிற ஒரு வண்டியில் விடுற ஒரு அண்ணன் மாதிரி ஆயிட்டாங்க ஃபேக்கல்ட்டிஸ். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிற இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போய் அங்கே விட போகிறாங்க செகண்ட் இயருக்கு, அடுத்த செகண்ட் அண்ட் தேர்ட் இயர், அவ்வளோதான் ஆச்சு. தவிர என் லைஃபே மாத்திரம் என் ப்ரொஃபஸர் இவங்க, டீச்சர்ஸ் இவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே எந்த பேரும் தெரியாது. நான் அடிச்சு சொல்கிறேன். இப்பயும் சில பேர் என்னோட இங்கிலீஷ் டீச்சர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் என்னோட ஸ்போர்ட்ஸ் டீச்சர் பிடிக்கும்னு. ஏன்னா ஒன்று மாணவனுக்கு பிடிச்சி அதை கற்றுக்கிறான், இல்லை மாணவனுக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி அந்த விஷயத்த மாணவனுக்கோ மாணவிக்கோ பிடிச்ச விஷயம் மாதிரி அவங்க சொல்லித்தரத்துக்கான அந்த பக்குவம் அவங்ககிட்ட இருக்கு. நான் சில ஃபேக்கல்ட்டிஸை பார்த்து எப்பவுமே பெருமைப்பட்டிருக்கேன். சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நான் அவங்களை என்ன சொல்றேன்னா, உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு தப்பான பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சார் மேடம். இந்த பசங்களை வந்து கார்னர் பண்ணிட்டு நீங்கள் மறந்து போயிடுறீங்க. நிறைய டீச்சர்ஸ்க்கு ஃபேக்கல்ட்டிஸ்க்கு ஞாபகம் கூட இருக்காது நீங்கள் என்ன ஃபீல் கொடுத்தீங்க அந்த குழந்தைக்குன்னு. ஆனால் பல வருஷமா அந்த ஃபேக்கல்ட்டி மேலே ஒரு வெறுப்பில் இருக்கிற மாணவன் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த ஃபேக்கல்ட்டி மேலே இருக்கிற கோவம், அவங்களுக்கான ஒரு
ஒரு சாபம். ஒவ்வொரு குழந்தையும் சில விஷயம்லாம் சாமி கிட்ட வேண்டாம், இந்த மேம் வந்து வழி கூடக்கூடாது பாத்ரூம்ல, இந்த ஃபேக்கல்ட்டிக்கு வந்து எனக்கு ஜுரம் வரக்கூடாதா, இவர் வீட்டில் ஒரு குடும்பம் வரக்கூடாது, இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான் இவர் லைஃப் தெரியும் அப்படின்னு சாபிக்கிறாங்க. எப்படி வந்து பெரியவங்களோட சாபம் ரொம்ப மோசமானதோ அதே மாதிரி மாணவனோட சாபமும் ரொம்ப மோசமானது. மாணவன் வாயில விடாதீங்க. அவன் உலகத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியலையா, பேசாம விட்டுருங்கன்ற, அவனே நல்லா வந்துருவான். அவனை சரி பண்றன்ற பேர்ல, அவனை வந்து மென்டர் பண்றன்ற பேர்ல அவனை மென்டல் ஆக்கி, அவனை நான் முன்னேற்றன்ற பேர்ல அவனை தாழ்த்தி கீழே போட்டு அவனை அடின்னு அடிச்சு, அப்புறம் 4th இயர்ல சொல்றது நான் ஏதாவது ஒன்று தப்பா பண்ணியிருந்தேன்னா சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கப்பா சொல்றீங்க, வேலிடேட்டரி ஃபங்க்ஷன். அவன் 4 வருஷம் அவனை நிம்மதியா உள்ள, அவனை 3 வருஷம் நிம்மதியா உள்ள, அவனை டார்ச்சர் பண்ணி உங்களுக்கு என்னங்க வெறுப்பு? நான் என்ன கேட்குறேன், ஏன் முகத்தை பார்த்து வெறுப்பு வருதா, இல்லை மாணவனோட ஆட்டிடியூடை பார்த்து வெறுப்பு வருதா? ஏன் குழந்தைங்க, அவன் குழந்தை 4th இயர் முடிக்கிற வரைக்கும் குழந்தை. ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் குழந்தை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 குழந்தை 5 குழந்தைங்க இருந்தாங்க வீட்டில். இப்போலாம் ஒரு பையன் தாங்க, ஒரு பொண்ணு தான். நான் என்ன கேட்குறேன், கொஸ்டின் கேட்டாலும் தப்புன்றீங்க, அதிகமாக பேசுறான்றீங்க, வாயாடுறான்றீங்க. கொஸ்டின் கேட்கலன்னா ஷையா இருக்கா, வெக்கப்படுறான்றீங்க. ஏதாவது ஒரு நல்ல கேள்வி கேட்டால் டோன்ட் டாக் டூ ஸ்மார்ட்ன்றீங்க. நான் என்ன கேட்குறேன், எப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு டீச்சர்ஸுமே எப்படி நான் வாழணும், உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் கொடுத்துருங்க. அதை பார்த்து மாணவன் வாழ்வான், உங்களுக்காக நடிப்பான். மாணவன் ஓப்பனாக சொல்கிறேன், இது எல்லாருமே ஒத்துப்பீங்க. யாருமே காலேஜஸில் அவன் இல்லைங்க, நடிக்கிறத தவிர வேற எதுவுமே அவங்க கற்றுக்கல. சப்ஜெக்ட் பிடிக்கலனாலும் அண்டர்ஸ்டாண்ட்மா சொல்லி அண்டர்ஸ்டாண்டுன்னு அவன் சொல்லணும். உங்களை பார்த்து ஐ அண்டர்ஸ்டாண்டு, ஆனால் நீ உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே அது புரியாதுன்னு. இங்கே வந்து பேசிக் ஸ்ட்ராங் இல்லாத ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் இருக்கு எங்கள் காலேஜஸில். பேசிக்ஸ் இல்லை உங்ககிட்ட. இப்போ நான் உடனே சொன்னோன்னே நான் காலேஜஸ்க்கு அகைன் சொல்லலாம். இப்போயே சொல்கிறேன், ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டை நான் கையெடுத்துக்கும் பாரு காலேஜ் ஓனர்ஸ். ஏங்க ரத்தத்தை சிந்தி காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க, உசுரை கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க. எந்த காலேஜில் லாபம் வருது? 20% கம்மியாக இருக்கிற காலேஜஸ்ல தான் லாபம் வருது. மிச்சம் 80% ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அந்த மாணவனோட வாழ்க்கை போயிடக்கூடாது. இந்த டீச்சர்ஸ்க்கு சம்பளம் நம்ம கொடுக்குறோம், ஃபேக்கல்டிஸ் ஏதோ அவங்க குடும்பம் ஓடுதுன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு கடனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க கல்லூரிகளை. நிறைய பேர் வித்துட்டாங்க காலேஜஸ். இவ்வளோ கஷ்டப்படுத்தி நடத்துற மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்றீங்க? ஃபேக்கல்டிஸ்லாம் துரோகம். நிறைய பேர் உண்மையாவே குவாலிட்டி, நான் என்ன சொல்றேன் சார், சேரும் போது தான் குவாலிட்டி இல்லை, கேப்ல குவாலிட்டி வளர்த்துக்கணும்ல. ஒரு மாணவனோட லைஃப் இருக்குல்ல, அப்படி வேணும்னா இந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போயிடுங்க. உண்மையாவே சொல்றேன், எல்லா ஃபேக்கல்டிஸ்க்கும் சொல்றேன். நான் வந்து இப்பயே சொல்றேன், நிறைய ஃபேக்கல்டிஸ் அக்கறையா இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கே தெரியும் உங்க கூட இருக்க ஃபேக்கல்டிஸ் சில பேர் இல்ல, சரியில்லை, அவங்களுக்கு விஷயம் தெரியல. நீங்க என்ன பண்ணணும், ஜால்ரா அடிக்கிற ஃபேக்கல்டிஸ்க்குலாம் HOD கை தட்டுறீங்க, சூப்பர் சூப்பர்ன்றீங்க. ஆனா உண்மையா உழைக்கிற ஃபேக்கல்டிஸை ஓரம் கட்டுறீங்க. ஏன்? உண்மையாவே நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் என்ன சொல்றேன், எல்லாரும் விட்டுருங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற கல்லூரிக்கு நான் 100% கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வந்துட்டோன்னா மாணவனுக்கு 100% கொடுக்கும். இது ரெண்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் 100% முன்னேறுன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி எல்லா பசங்களுக்கும் சொல்றேன், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லடா, நீ வேற வழியே இல்லை. இப்போ இருக்கிற காலேஜஸ்ல நீ நடிக்கணும். நீ உண்மையா இருந்தனா இங்க யாருக்கும் பிடிக்காது. நீ நடிக்கணும், எல்லா இடத்துலயும் ஜால்ரா அடிக்கணும், அப்பதான் உன்னை நிம்மதியா விடுவாங்க. அதே மாதிரி எப்பவுமே பாவமா மூஞ்சி வச்சுக்கணும், ஒண்ணுமே தெரியாத குழந்தை. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன்னை மட்டம் தட்டுவாங்க. ஆன்சர் பண்ணனா உன்னை மட்டம் தட்டுவாங்க. நீ ஏதாவது கொஞ்சம் அறிவாளித்தனமா யோசிச்சா உன்னை மட்டம் தட்டுவாங்க. அப்போ ஒவ்வொரு காலேஜிலும் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி சில ஒரு என்ன சொல்றது ஸ்டீரியோ டைபிக் ப்ரொஃபசர்ஸ் கிட்ட டால் மாதிரி உன்னை காட்டிக்கணும், ஜால்ரா அடிக்கணும், விஷ் பண்ணணும், குட் ஈவினிங் குட் மார்னிங் சொல்லணும். இவ்வளவுதான் உன்னோட வேலை. எக்ஸாம் டைம்ல எழுதி நீ வந்து மார்க் எடுக்கணும். மார்க் மட்டும்தான் வாழ்க்கைன்றது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு தப்புன்னு எப்போ புரியுதோ அப்பதான் நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கும். யோசிச்சுக்கோ. இங்க வந்து நடிக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கை நல்லா. அப்போ நீ புரிஞ்சுக்கோ, இவங்களுக்கு உன்னை பிடிக்கலையா, சில ப்ரொஃபசர்ஸ்க்கு நீ சரியான பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உன்னை பிடிக்கலையா, சரியான பாதையில போற. உன்னை அப்ரிஷியேட் பண்ற ப்ரொஃபஸரை இதயத்துல வை. நீ செய்யற தப்பை கரெக்ட் பண்ற ப்ரொஃபசர்ஸை இதயத்துல வை. நீ செய்யாத தப்புலாம் உன்னை குறை சொல்லணும் இருந்தாங்கன்னா அவங்க தூக்கி தூரம் வை. நன்றி.